ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடன். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு கேரளாவின் நெட்டிப்பட்டம் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான மங்கள பொருளாக கருதப்படுகிறது இந்த கேரளாவின் நெட்டிப்பட்டம். நீங்க பார்க்கும்போது இது ஏதோ ஒரு அலங்கார பொருளா, ஏதோ ஒரு சின்ன டிசைன்ல ஏதோ பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோல்ட் கலர்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு கடவுளை அவங்க நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுல விநாயகராக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், மும்மூர்த்திகள், மகாலட்சுமி, நவக்கிரகங்கள்னு இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பொருள் இருக்குங்க. ஸோ அதனாலதான் இது ஒரு மங்கள பொருளாக எல்லா ஒரு விசேஷங்கள்லயும் கேரளாவில் பயன்படுத்துகிறார்கள். இது நீங்க வீட்டுல மாட்டும் போது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மங்கள சின்னமாக அது இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது நீங்க என் கையில இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 9 inches ஹைட்ல இருக்கக்கூடிய கேரளாவின் நெட்டிப்பட்டம். ஸோ அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விதமும் நம்ம கிட்ட இருக்கு. இது கொஞ்சம் சிறியது, ஆனா கொஞ்சம் லாங்கா இருக்கும். இதுல விநாயகர் திருவுருவம் பதிச்சிருக்காங்க. ஸோ கீழே அந்த நெட்டிப்பட்டம் இருக்கும். ஆக மேல நீங்க பாத்தீங்கன்னா இந்த குடை இருக்கும். ஸோ இதோட பின்பகுதியிலுமே இது இருக்கும். பின்பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா குருவாயூரப்பன் இருப்பாரு. ரொம்ப அருமையா இருக்கும். இது நீங்க யாருக்காவது கிஃப்டா கூட வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பொருள். இது வெறும் அலங்கார பொருளும் கிடையாது, மங்களகரமான பொருள். ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் எல்லா இடங்களிலுமே நீங்க கேரளா போனீங்கனாலே கண்டிப்பா இது இல்லாத ஒரு வீடு பார்க்க முடியாது, ஒரு பிசினஸ் ஆன ஒரு இடம் பார்க்க முடியாது. எல்லா இடங்கள்லயும் இதுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. ஸோ இது மாட்டும் போது வீட்டில் நமக்குமே நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வாங்க. இது எல்லாமே நம்ம ஷாப் ஆன்லைன்ல நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். அதுலயுமே நீங்க நேரடியாக வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.